நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம் என்ற கதையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இந்த கதையின் 3ஆம் பாகம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியாக 2 வருடங்கள் கழித்து ஒரு மிக பிரபலமான சினிமா தியேட்டர் வாசலில் 4-5 நபர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களில் ஒருவன், என்னடா நம்ம எல்லாரும் எவ்வளோ நேரமாக வந்து வெயிட் பண்ணுறோம், இன்னும் அந்த சூர்யாவை ஆளை காணும் என்று சூர்யாவின் செல்லுக்கு ட்ரை பண்ண லைன் பிஸி என்றே வந்தது. எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸின்னே வருது. இவ்வளோ நேரமாக யார்கிட்ட அப்படி ஃபோனில் பேசி கடலை போட்டுட்ருக்கான்னு தெரியலையே என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சமயத்தில் சரியாக சூர்யா தன்னுடைய பைக்கில் அங்கே வந்தான். டே சாரிடா மச்சான், வர்ற வழியில் ஒரு பொண்ணு லிஃப்ட்டு கேட்டா, அதான் அவளை அப்படியே வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவள் சொன்ன இடத்துல இறக்கி விட்டு வருவதற்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ற சூர்யாவை இன்னொருவன், ஏண்டா அப்போ நீ தான் பிஸியாக இருந்திருப்ப, உன் ஃபோன் கூடவா பிஸியாக இருந்திருக்கோம் என்று கோபமாக கேட்டான். நீ வேறடா, அந்த பொண்ணு தான் என் ஃபோனை ஓசியில் வாங்கி வேற எவங்கிட்டேயோ பேசிக்கிட்டே வந்தான். ஆனால் ஒன்று மட்டும் மச்சி, இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நம்மளையே மிஞ்சிடுவாங்க போல இருக்கு. அவள் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டு இருக்கணுமே. ஐயோ, என்னாலேயே காது கொடுத்து கேட்க முடியலன்னா பார்த்துக்கோ என்று கூறினான் சூர்யா. சரி, என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? படம் போட்டுட்டான், வாங்க சீக்கிரம் உள்ளே போகலாம் என்று மற்றவர்கள் சொல்ல, சரி என்று சினிமா தியேட்டருக்குள் உள்ளே அனைவரும் சென்றார்கள். அங்கே தியேட்டருக்குள்ளே எதிர்பார்த்த மாதிரியே சீட்டில் சில கல்லூரி மாணவிகள் படம் பார்த்து கொண்டிருக்க, அவர்களிடம் சென்ற சூர்யா, என்ன எல்லாரும் ஒன்றா உக்காந்துட்டு படம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சீட்டு தள்ளி உக்காருங்க, நாங்களும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்கணும் இல்லையா என்று சொல்லி ஆளுக்கு ஒரு சீட்டில் அமர்ந்து கொண்டு படம் பார்க்க ஆரம்பித்தார்கள். சூர்யா வழக்கம் போல எப்போதும் தன்னுடைய சில்மிஷ வேலையை அருகில் இருந்த பெண்ணிடம் பண்ண ஆரம்பித்தான். அவளும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் சூர்யாவுக்கு அனுமதி வழங்கினாள். படம் முடிஞ்ச பிறகு சரி கிளம்பலாமா என்று சொல்லி அனைவரும் வெளியே சென்றார்கள். சூர்யா மறுபடியும் நம்ம எப்போ பார்க்கலாம் என்று அந்த பெண் சூர்யாவை பார்த்து கேட்க, இப்போ எப்படி ஃபோன் பண்ணி என்னை நீ வர சொன்னியோ அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து சினிமா தியேட்டரை விட்டு வெளியே கிளம்பினான் சூர்யா. நேராக வீட்டிற்குள் சென்ற சூர்யாவை அவனுடைய அக்கா பூர்ணிமா, டேய் எங்கடா போயிருந்த? மாமா உன்னை ஏதோ சினிமா தியேட்டர் வாசலில் பார்த்தேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்று கேட்டாள் பூர்ணிமா. அதுக்குள்ளே மாமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரா? அப்படின்னா கண்டிப்பாக மாமாவும் சினிமா தியேட்டருக்கு வந்திருக்கார் போல என்று சூர்யா சொல்லவும், படவா நீ அவரை ஒன்றும் குறை சொல்லாத, தியேட்டருக்கு வெளியே தான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உன்னை பார்த்துருக்கார் என்று கூறினாள் பூர்ணிமா. அவ்வளோதானே அக்கா, சும்மா தியேட்டருக்கு வெளியே நின்று ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன், படத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் போகலக்கா. சரிக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கா, நான் இப்போ உடனே வந்துடுறேன் என்று தன்னுடைய அறைக்குள் சென்றான் சூர்யா. பிறகு சாப்பிடும்போது பூர்ணிமா மறுபடியும் சூர்யாவிடம் பேசினார். சூர்யா, உன் குறும்புதானம் விளையாட்டு புத்தி எல்லாம் கல்லூரி படிப்போடு முடிஞ்சிடுச்சு. நீ இப்போது ஒரு பொறுப்பான கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்க, கை நிறைய பணம் சம்பாதிக்கிற, நம்ம தங்கச்சி பிருந்தாவோட காலேஜ் செலவையும் நீயே பார்த்துக்கிற,
நம்ம குடும்பத்தோட மற்ற செலவையும் குடும்ப பாரத்தையும் மொத்தத்தையும் நீயே தனியாக நின்று பார்த்துக்கிற. அப்புறம் ஏன்டா அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இன்னும் பொண்ணுங்க பின்னாடியே எவ்வளோ காலம்தான் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க போகிற? உன்னை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா அப்பா இருந்தா இப்படியா இவனை வளர்த்திருப்பாங்க. அக்காக்காரி தானே, அதான் தண்ணி தெளித்து விட்டுட்டான்னு சொல்ல மாட்டாங்களா என்று கூறினாள் பூர்ணிமா. அக்கா, நானா எந்த பொண்ணையும் தேடி போகலை, அவங்க தான் என்னை தேடி வர்றாங்க. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக தான்க்கா அவங்க கூட ஜாலியாக சிரித்து பேசுகிறேன், அவ்வளவுதான். அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்று சொல்லிக்கொண்டே உடனே பூர்ணிமாவின் கைகளை பிடித்து கொண்டு, அக்கா சத்தியமாக சொல்கிறேன், எந்த பொண்ணையுமே எனக்கு பிடிக்காது. நிஜமாகவே ஒரு டைம் பாஸுக்கு தான் அவங்க கூட பழகிறேன். மற்றபடி தப்பாக சீரியஸாக நீ நினைக்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லைக்கா. வீணா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம தங்கச்சி பிருந்தாவை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க்கா, நான் நாளைக்கு ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போகிறேன். திரும்பி வரத்துக்கு 1 வாரம் ஆகும். அதனால் நீ பிருந்தாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, எனக்கு அதுவே போதும் என்று கூறினான் சூர்யா. அக்காவிடம் ஆஃபீஸ் வேலையாக டெல்லி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொய்ன்னு தெரிஞ்சும் அக்கா கிட்ட அந்த பொய்யை சொல்லி ஆஃபீஸ்லேயும் 1 வாரம் குடும்ப விஷயமா லீவ் வேணும்னு அங்கேயும் போய் சொல்லிவிட்டு லீவ் போட்டுவிட்டு தன் நண்பர்களோடும் சில பெண்களோடும் சேர்ந்து கொண்டு சூர்யா பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானல் என்று 1 வார டூர் சென்று ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு பிறகு 1 வாரம் கழித்து எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்தான் சூர்யா. அன்றைக்கு இரவே, சூர்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று மாமா பூபதி சூர்யாவிடம் கூறினார். பிறகு இருவரும் மேலே மொட்டை மாடிக்கு சென்று பேச ஆரம்பித்தார்கள். என்ன மாமா, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, பணம் ஏதாவது தேவைப்படுதா என்று சூர்யா கேட்க, பூபதி அவனை சில வினாடிகள் பார்த்துவிட்டு, இந்த பண திமிரில் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா சூர்யா என்று கோபமாக கேட்டார். என்ன மாமா, நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே புரியல. நான் என்ன பண்ணேன் என்று தயங்கியபடியே கேட்டான் சூர்யா. போதும் நிறுத்துடா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையாக உன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது நீ 1 வார குடும்ப வேலை காரணமாக பர்சனலாக லீவ் போட்டிருக்கேன்னு. இங்கே என்னடனா உங்கள் அக்கா கிட்டே ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு ஜாலியாக உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றிட்டு வந்திருக்கல என்று அதட்டு கேட்டவுடன், என்னம்மாம்மா இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வீடுன்னு இப்படியே இருக்கிறது போர் அடிக்குதுன்னு ஒரு சேஞ்சுக்காக ஜாலியாக டூர் போனேன். இது ஒரு தப்பா என்று கேட்டான் சூர்யா. இது தப்பு இல்லைடா, ஆனால் நீங்கள் வெறும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகாமல் பொண்ணுங்களையும் கூட அழைச்சிட்டு போய் கும்மாளம் போட்டு வந்திருக்கீங்க. இது உனக்கே தப்பாக படலையாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? வேணும்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்கிறேன் என்று பூபதி சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஐயோ மாமா, அந்த கதையே வேணாம் மாமா. என் தங்கச்சி பிருந்தாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் அம்மாவுக்கு அவங்க சாகும்போது நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இனிமே இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றான் சூர்யா. அப்புறம் ஏன்டா நீ பொண்ணுங்களெல்லாம் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் அப்புறம் ஹோட்டலுக்கும் அழைச்சிட்டு போய் ஆட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த லட்சணத்தில் இப்போ அவங்களையெல்லாம் தனியாக டூருக்கு அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்க இல்லை என்றதும் சரியாக காரணம் சொல்ல முடியாமல் சூர்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். வேண்டாம் சூர்யா, இத்தோடு இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறுத்திடு.
இன்னைக்கு இல்லைன்னாலும் நீ செய்கிற இந்த காரியங்களால் என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. சொன்னால் கேளு. உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா உன் அக்காவும் தங்கச்சின்னு தாங்க மாட்டாங்கடா. என்னாலையும் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியாது. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு பூபதி வேகமாக மாடிப்படி விட்டு கீழே இறங்கி சென்றார். சிறிது நேரம் அங்கேயே இருந்து யோசித்து கொண்டிருந்தான் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய சூர்யாவின் சுப்ரபாரதம் 3ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்கள் அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.